வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே அற்புதமான கதைய பத்தி பார்க்க போறோம். ஒரு தெய்வீக சோதனை, ஒரு தாயோட அன்பு, அப்புறம் ஒரு பெரிய ரகசியம் எப்படி வெளிப்பட்டுச்சுங்கிற ஒரு புனிதமான கதை இது. இந்த கதை எங்கிருந்து விழுது தெரியுமா? மாமுனிவர் அகத்தியரோட ஞான வாக்குல இருந்து. வாங்க, இந்த ஆழமான கதைக்குள்ள போகலாம். முதல்லயே நாம ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கணும். இந்த கதைக்கு ஆதாரம் யார் தெரியுமா? சாட்சாத் அகத்திய மாமுனிவரே தான். அவர் தன்னோட வாக்க இப்படிதான் தொடங்குறாரு. ஆதி சிவசங்கரியின் பொற்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன். இந்த ஒரு வரிய போதும் நாம கேட்க போறது சாதாரண கதை இல்ல. இது ஒரு தெய்வீக அருள் வாக்குன்னு உறுதியா நம்புறதுக்கு. சரி, இந்த கதை நமக்கு எங்கிருந்து கிடைச்சது? இது ஞானமலை முருகன் கோவில்ல அகத்திய பெருமான் சொன்ன ஒரு பொது வாக்குல இருந்து நேரடியா நமக்கு கிடைச்சிருக்கு. இது ஏதோ எழுதப்பட்ட புத்தகம் இல்ல, ஒரு தெய்வீக ஞானத்தோட நேரடி வெளிப்பாடு. இந்த கதையில மொத்தம் 4 முக்கிய கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு 4 பேர். அவங்கள சுத்தி தான் இந்த மொத்த கதையுமே நகரப்போகுது. முதல்ல பெரும் பக்தரான அருணகிரியார், அப்புறம் அவரோட இஷ்ட தெய்வம் முருகன், கூடவே முருகனோட அம்மா பார்வதி தேவி, அப்புறம் அப்பா ஈசன். இவங்க 4 பேருக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தெய்வீக நாடகம் தான் இது. இப்ப வாங்க நேரடியா கதைக்குள்ள போலாம். இங்கதான் முருகப்பெருமான் ஒரு திருவிளையாடல ஆரம்பிக்கிறாரு. அதாவது தன்னோட உண்மையான பக்தரான அருணகிரியார ஒரு சோதனைக்கு உள்ளாக்குறாரு. ஆனா இது வெறும் சோதனையா மட்டும் பார்க்காதீங்க, இது ஒரு தெய்வீக விளையாட்டு. அதுக்கு முன்னாடி திருவிளையாடல்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருவிளையாடல்னா கடவுளோட தெய்வீக விளையாட்டு. பார்க்கறதுக்கு அது பக்தர்களுக்கு ஒரு சோதனை மாதிரி தெரியும். ஆனா அதோட இறுதியில ஒரு ஆழமான உண்மையும் மிகப்பெரிய அருளும் வெளிப்படும். இந்த வார்த்தை புரிஞ்சாதான் முருகன் ஏன் இப்படி செஞ்சாருன்னு நமக்கு புரியும். கதையில அருணகிரியார் என்ன பண்றாருன்னா, தன்னோட பூஜையக்காக ரொம்ப பக்தியோட தீர்த்தம் எடுத்துட்டு வர்றாரு. அந்த நேரத்துல அவரோட பக்தி உச்சகட்டத்துல இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது, அவரோட வாழ்க்கையில அந்த முருகனோட திருவிளையாடல்ல ஒரு பெரிய திருப்பு முனை வரப்போகுதுன்னு. அந்த தீர்த்தம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போகுது. சரி, இப்பதான் கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆச்சரியமான கட்டத்துக்கு நம்ம வரோம். அருணகிரியார் அந்த தீர்த்தத்தோட இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. அவர் அப்படி இருக்கும்போது சட்டுன்னு திடீர்னு அங்கே ஒரு மயில் தோன்றுது. அதோட தோற்றமே ரொம்ப மாயாஜாலமா இருக்கு. அந்த அமைதியான இடத்துல அந்த மயில் வந்தது பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது. அந்த மயில் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது நேரா வந்து அருணகிரியார் கையில இருந்த அந்த தீர்த்தத்தை தட்டி விட்டுருச்சு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு பக்தியோட கொண்டு வந்த தண்ணி ஒரே செகண்ட்ல வீணாயிருச்சு. அருணகிரியாரோட மொத்த உழைப்பும் வீணா போன மாதிரி ஒரு சூழல். அவ்வளவுதான், பூஜைக்காக வச்சிருந்த புனித நீர் இப்போ தரையில கொட்டி கிடக்கு. பார்க்கறதுக்கு இது ஒரு சோகமான விஷயம் மாதிரி தெரியலாம் இல்லையா? ஒரு பக்தனோட முயற்சி வீணா போச்சுன்னு நினைக்கலாம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய தெய்வீக ரகசியமே வெளிப்பட போகுது. ஒரு சின்ன சம்பவம் ஒரு பெரிய உண்மையை எப்படி வெளிக்கொண்டு வருதுன்னு பாருங்க. கீழே சிந்தன அந்த தீர்த்தம் ஒரு பெரிய ரகசியத்துக்கான சாவியா மாறப்போகுது. தண்ணி கீழே கொட்டின அடுத்த செகண்டே அருணகிரியாருக்கு கோபமோ வருத்தமோ வரல. அதுக்கு பதிலா அவருக்குள்ள ஒரு ஞானம் பிறக்குது. அவர் சந்தோஷத்துல கத்துறாரு, முருகா, கண்டுபிடிச்சிட்டேன்னு. அந்த சோதனையோட உண்மையான நோக்கத்தை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இது தன்னோட இறைவன் வச்ச விளையாட்டுதான் அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா அப்ப முருகன் தோன்றி ரொம்ப மென்மையா சொல்றாரு, நீயா கண்டுபிடிக்கல, இதை என் தாய் உனக்கு தந்ததுன்னு. அதாவது இந்த ஞானம் உன்னோட முயற்சியால மட்டும் வரல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சக்தி இருக்குன்னு முருகன் உணர்த்துறாரு. இங்கதான் அந்த பெரிய ட்விஸ்டே இருக்கு. அங்க வந்த மயில் அது ஒரு சாதாரண மயில் கிடையாது. அது வேற யாரும் இல்ல, சாட்சாத் முருகனோட அம்மா பார்வதி தேவி தான் மயில் உருவத்துல வந்திருக்காங்க. இதுதான் கதையோட உச்சகட்ட திருப்பம். ஏன் அம்மா இப்படி பண்ணணும்? ஏன்னா தன்னோட மகன் அவனோட பக்தன் கிட்ட விளையாடுறத பாக்குறாங்க. அந்த சோதனைய இனிமே தொடர வேண்டான்னு கருணையோட அவங்களே தலையிட்டு இந்த விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. இது தன்னோட மகன் மேல இருக்கிற பாசம், அதே சமயம் அந்த பக்தன் மேலயும் இருக்கிற பாசம். இப்போ நாம கதையோட உணர்வுபூர்வமான ஒரு பகுதிக்கு வரோம். இது வெறும் சோதனையும் விளையாட்டோ மட்டும் இல்ல, இது பக்திக்கும் பாசத்துக்கும் நடுவுல இருக்கிற ஒரு ஆழமான பிணைப்பை காட்டுது. ஒரு தெய்வீக குடும்பத்துக்கும் ஒரு உண்மையான பக்தனுக்கும் உள்ள அந்த அன்பை தான் நாம இப்ப பாக்குறோம். தன்னோட பக்தன் மேல தன்னோட அப்பா அம்மா, அதாவது பார்வதியும் ஈசனும் எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்து முருகனே நெகிழ்ந்து போயிடுறாரு. ஒரு பக்தனோட பக்தி மட்டும் இல்ல, அந்த பக்தன் மேல தன் பெற்றோர் காட்டுற பாசமும் முருகனை ரொம்பவே பாதிக்குது. இத நாம 2 விதமா பார்க்கலாம். ஒன்னு, இது பக்தனோட பொறுமையை சோதிக்கிற ஒரு சோதனை. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சு? அது ஒரு தெய்வீக குடும்பத்தோட பாச பரிமாற்றம். ஒரு தடையா தெரிஞ்ச விஷயம் உண்மையில அண்ணி பார்வதியோட கருணை. நீங்க எதையோ இழந்த மாதிரி தோணுன அந்த நிமிஷம் உண்மையில உங்களுக்கு மிகப்பெரிய அருள் கிடைச்ச நிமிஷம்.
தன்னோட பக்தன் மேல இப்படி ஒரு அன்பை பார்த்த உடனே முருகன் அருணகிரியார்கிட்ட கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் சொல்லு. இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, சோதனையில ஜெயிச்ச பக்தனுக்கு இறைவன் கொடுக்கற வரம். அந்த அளவுக்கு அந்த இடத்துல பாசம் நிறைஞ்சிருக்கு. அப்போ இந்த கதை மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? சில தெய்வீக சோதனைகள் நம்ம கண்ணுக்கு தெரியற மாதிரி இருக்காது. அது ஒரு மாயாவா கூட இருக்கலாம். நமக்கு வர்ற தடைகள் உண்மையில அருள் வடிவத்துல வரலாம். ஒரு உண்மையான பக்தனுக்கு அந்த தெய்வீக குடும்பமே துணை நிற்கும். முழுமையான நம்பிக்கை இருந்தா கடைசியில மிகப்பெரிய ஞானம் பரிசா கிடைக்கும். இந்த கதையை நாம முடிக்கும்போது ஒரு கேள்வியோட உங்களை விடுறேன். தெய்வீக அன்பு சில சமயம் ஒரு சோதனை மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகளை நாம எப்படி பார்க்கறோம்? ஒருவேளை அதுவும் மாறு வேஷத்துல வந்த ஒரு ஆசீர்வாதமா இருக்குமோ? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.